வெல்கம் பேக் எவ்ரிஒன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா சயின்ஸ் சம்பந்தமான ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா வேண்டாமா, அப்படி படிச்சு முடிச்ச உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்குமான சொல்யூஷனை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த டேட்டா சயின்ஸ் பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஓகே, இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்ட்லயுமே ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ற கட்டாயத்துக்கு வந்துருச்சு. சிம்பிளா சொல்ல போனா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு மெயினா என்னென்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட், இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். செகண்ட், செலவை குறைக்கணும். தேர்டா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஆப் பிசினஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதுலலாம் என்ன குறைகள் இருக்கு, ஏன் பிசினஸ் டெவலப் ஆகல, என்ன பண்ணா பிசினஸ் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இப்படி எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி வருஷப்படுத்தி கன்ஃபியூஷன்ல இருக்கிற அந்த கம்பெனிக்கு பெஸ்டான சொல்யூஷனை லேட்டஸ்ட் மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி பெஸ்டா பண்ணி கொடுக்கறதா இந்த டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி. ஓகே, இந்த டேட்டா சயின்ஸோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை சாலரிடு ஜாப் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது முதல் விஷயம், அதிக இன்கம் தரக்கூடிய ஜாப் இது அண்ட் வேலை வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா அதிகமாவே கிடைக்குது. இந்த ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிற ஜாப் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஜாப்பா கண்டினியூ ஆகுறதுனால இதோட சேலரியும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேட்டா சயின்டிஸ்ட் 70 to 80 lakhs per annumக்கு இன்கம் ஜென்ரேட் பண்றதா ஒரு டேட்டா சொல்லுது. ரெண்டாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹைரிங் பெனிஃபிட்ஸ். ஜாபுக்கான கோர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் காம்படிஷனுக்கு வந்தாலும் கூட அவங்க தேர்ற நீங்க பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில்ஸ், உங்க சிவி அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வச்சு ஈஸியா உங்க டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களை ஃபில்டர் பண்ணி ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க அண்ட் கூடவே உங்களை கரெக்டான பொசிஷன் சூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீட்ஸ் இந்த ஃபீல்ட்ல அதிகமா இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள சில பேர் டேட்டா சயின்டிஸ்டா இருக்காங்க, சில பேர் டேட்டா அனலைஸ்டா இருக்காங்க, சில பேர் ரிசர்ச் அனலைஸ்டா இருக்காங்க அண்ட் சில பேர் பிசினஸ் அனலைஸ்ட் அண்ட் அனலைட்டிக்ஸ் மேனேஜர் அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரி பல ஜாப்ல இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பெனிஃபிட். ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், அந்த ப்ராடக்ட் எந்த டைம்ல சேல்ஸ் நல்லா போகும் அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துக்கு கரெக்டான பர்சனுக்கு போய் ரிசீவ் ஆகுது. ஸோ கூடவே அந்த கம்பெனிக்கு அதிக லாபமும் கிடைக்க செய்யுது. ஓகே, இப்படி பல நன்மைகள் இதுல இருந்தாலும் கூட ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இதுல இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பிரைவசி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு சொசைட்டி இல்ல கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு எதிராகவே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரேரா இருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இதுல பார்க்கப்படுது. ஓகே, இதுல நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு தான். இந்த டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பான்சிவ் அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனி அதிகமா செலவு பண்ணக்கூடிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராப்பரா ரொம்ப நாள் ட்ரைனிங்ல இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்றாங்க. அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூல்ஸை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். இது எல்லாமே ப்ராப்பர் நாலேஜோட டேட்டாஸை துல்லியமா கையாளுறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேட்டா சயின்ஸ் பத்தி யாராவது குழப்பத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.